வணக்கம். சுக்கிரன் கிரகம் இயற்கையில் பெண் தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது. கடக ராசியில் சுக்கிரன் உதயம் பொருள் வசதிகள் அதிகரிக்கும். நீண்ட பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கவனம் செலுத்தி குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை 11, 2024 அன்று இரவு 7:59 மணிக்கு கடக ராசியில் உதயமாகும். சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கவுள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். கடக ராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் வருவதை குறிக்கிறது. ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்தியையும் வழங்குவதற்கு சுக்கிரன் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவான நிலையில் இருந்தால் ஜாதகக்காரர்கள் வாழ்வில் அனைத்து வகையான சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சியையும் அடைவதில் உயர் வெற்றியை பெறுவார்கள். சுக்கிரன் ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் மோசமான உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும். இந்த கிரக பெயர்ச்சியின் போது சுக்கிரன், ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் நல்ல தூக்கமின்மை, அதிக வீக்கம் ஏற்படலாம். உடல்நலப் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 4ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். கடக ராசியில் சுக்கிரன் உதயம் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள். உங்கள் வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். அத்தகைய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் நல்ல லாபத்தை பெறலாம். உங்கள் குடும்பத்திற்காக நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவழிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் சேமிப்பை அதிகரிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நேரத்தில் கண் பிரச்சனைகளை தவிர உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது 3ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் துறையில் உங்கள் முயற்சிகள் அதிக வெற்றியை பெறும் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளால் உங்களை புகழ்வதை தடுக்க முடியாது. உங்கள் வணிகம் தொடர்பாக நீங்கள் அதிகம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு நன்மைகளை தரும். நீங்கள் எதிர்பாராத மூலத்திலிருந்து பணம் பெறலாம் மற்றும் இதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் மனைவியுடன் புதிய மதிப்புகளை வளர்த்துக் கொள்வதைக் காண்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கப் போகிறீர்கள் மற்றும் பெரிய உடல்நலப் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 2ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். குடும்பத்தில் கவனம் செலுத்துவதைக் காணலாம். நீங்கள் கௌரவம் மற்றும் மூத்தவர்களிடமிருந்து அங்கீகாரத்துடன் வெற்றியை பெறப்போகிறீர்கள். உங்கள் போட்டியாளர்களை வெல்வீர்கள் மற்றும் உங்கள் வணிகத்திற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். கடக ராசியில் சுக்கிரன் உதயம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் அதிக ஆற்றலுடன் சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் முதல் வீட்டில் உதிக்கப் போகிறார். தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வணிக முன்னணியில் உங்கள் இலக்குகள் நல்ல லாபத்தின் வடிவத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்கள் துணையுடன் அமைதி மற்றும் சரியான ஒருங்கிணைப்பை உணர்வதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் தோல் தொடர்பான சில ஒவ்வாமைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3ஆம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 12ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி குறைவாக இருக்கும். உங்கள் வேலையில் சில சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம். நீங்கள் அவுட்சோர்சிங் வணிகம் மற்றும் பயணங்களால் வணிக நன்மைகளை பெறுவீர்கள். நீங்கள் அதிக செலவுகள் மற்றும் சாத்தியமான நிதி இழப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் மனைவியுடன் வாக்குவாத சூழ்நிலைகள் இருக்கும். இதன் காரணமாக உங்கள் மகிழ்ச்சி கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பதட்டமாக உணரலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 11ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார்.
இந்த நேரத்தில் உங்கள் விருப்பங்களை பெரிய அளவில் நிறைவேற்றி வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கான புதிய வணிகத்திற்கான வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் இலக்குகளை அடைவதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நபராக காணப்படுவீர்கள், ஏனெனில் நீங்கள் செலவழிப்பதற்கும் சேமிப்பதற்கும் நல்ல தொகையை கொண்டிருப்பீர்கள். உங்கள் மனைவியுடன் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கடக ராசியில் சுக்கிரன் உதயம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கப் போகிறீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 10ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்களை வேலையில் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இதன் காரணமாக நீங்கள் அதிக வெற்றியை அடைவீர்கள். உங்கள் வேலைக்காக நீங்கள் ஆன்சைட் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அத்தகைய வேலை உங்களுக்கு சற்று சவாலாக இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வேலையில் ஊக்கத்தொகையாக நல்ல தொகையை பெறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் காய்ச்சல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 7 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 9ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்கள் பயணத்தின் போது அதிர்ஷ்டமின்மை மற்றும் சில சிக்கல்களை குறிக்கிறது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமிருந்து பிரச்சனைகள் மற்றும் திருப்தியின்மை ஆகியவற்றை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் அவுட்சோர்சிங் தொழிலில் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆனால் பொது வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தந்தைக்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இது உங்களை தொந்தரவு செய்யும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 8ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். கடக ராசியில் சுக்கிரன் உதயம். எதிர்பாராத லாபமும் கடன்கள் மூலம் பண ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்தில் அதிக அழுத்தத்தையும் சக ஊழியர்களுடன் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். பங்குகள் போன்றவற்றின் மூலம் எதிர்பாராத லாபத்தை பெறுவீர்கள். இருப்பினும் சாதாரண வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்காது. உங்களுக்கு அதிக பணம் தேவைப்படும். எனவே நீங்கள் கடனை தேர்வு செய்யலாம். உங்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் போகலாம். இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் உடல்நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 7வது வீட்டில் உதிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்களை கொண்டு வரும். காதலில் லாபம் உண்டாகும். பயணங்களால் ஆதாயம் பெறலாம். நீங்கள் ஒரு புதிய வேலையை பெறுவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை மற்றும் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான முடிவுகளை தரும். கடக ராசியில் சுக்கிரன் உதயம். புதிய தொழில் முறைகள் மூலம் மிகச்சிறந்த தொழிலதிபராக உங்கள் பிம்பத்தை உருவாக்குவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல பிணைப்பை அனுபவிப்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றும் பெரிய உடல்நலப் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 6ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் அதிர்ஷ்டம் இல்லாததை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வேலை அழுத்தம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். நீங்கள் லாபத்திற்கு பதிலாக சில கடுமையான இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கடன் வாங்க வேண்டியது அவசியம், ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் பணம் அனைத்தும் செலவழிக்கப்படும். உறவுமுறையில் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியின் குறைவை நீங்கள் உணரப் போகிறீர்கள். உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 5ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். உங்கள் வளர்ச்சியில் சிறிது தாமதத்தை குறிக்கிறது. இது உங்கள் கவலையை அதிகரிக்கக்கூடும். சிறந்த வாய்ப்புகளுக்காக வேலைகளை மாற்றுவது பற்றி நீங்கள் நினைக்கலாம். இது உங்களுக்கு திருப்தியை தரும். உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் உங்கள் உடற்தகுதி எதிர்மறையாக பாதிக்கப்படும். உங்கள் குழந்தைகளுக்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். உங்கள் மனைவியுடன் அன்பின் பற்றாக்குறையை நீங்கள் உணருவீர்கள். இது உங்கள் இருவரின் தவறு காரணமாக இருக்கலாம்.
கடக ராசியில் சுக்கிரன் உதயம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் நோய்வாய்ப்படலாம்.